Hello students, நான் உங்கள் திருவாசகம். நாம் பார்ப்பது chapter 5 12th maths 2 dimensional geometry 2 exercise 5.5 question number 1. So question is, a bridge has parabolic arc that is 10 meter height in the center and 30 meter wide at the bottom. So find the height of the arc 6 meter from the center each sides னு கொடுத்துருக்காங்க. தமிழ்ல ஒரு பாலம் வந்து பரவளையத்து வடிவில் உள்ளது. அதன் மையத்தில் 10 மீட்டர் உயரமும் அடிப்பகுதியில் 30 மீட்டர் அகலமும் உள்ளது. அப்ப மையத்திலிருந்து இருபுறமும் 6 மீட்டர் தூரத்தில் பாலத்தின் உயரத்தை கணக்கிடுக காண்க அப்படி சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் டயகிராம் வந்து டிரா பண்ணலாம். சொல்யூஷன். சோ டயகிராம் டிரா பண்ணிட்டு அப்புறம் நம்ம அது எந்த பேரபோலா அப்படி சொல்லி செக் பண்ணலாம். ஸோ இது ஒரு பரவளைய பாலம். அப்போ இந்த பாலம் வந்து எந்த ஷேப்பில் இருக்குன்னா ஓப்பன் டவுன்வர்டில் இருக்குது. அப்போ த ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா இஸ் எப்படி இருக்கும், ஓப்பன் டவுன்வர்ட். ஸோ அது எப்படி எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் இந்த பாலம் என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டல் மீட்டர் எவ்வளோ, இது ஹைட் வந்து 10 மீட்டர் சொல்லியிருக்காங்க. அது அந்த இதோட ஹைட் வந்து டோட்டலாக 10 மீட்டர் இதுலேருந்து இது வரையும். and then length வந்து total அடிப்பகுதினா bottom, total இந்த bottom வந்து எவ்வளோனா 30 மீட்டர். அப்போ இதிலிருந்து இது வரையும் எவ்வளோ 15 மீட்டர். ஸோ இதிலிருந்து இது வரையும் 15 மீட்டர். ஓகே. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டு பகுதியும் இதோட ஹைட்டு 6 மீட்டர் தூரத்தில் உள்ள ஹைட் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதிலிருந்து ஃப்ரம் த சென்டர்லேருந்து ஒரு 6 மீட்டர் தூரத்தில் இதோட ஹைட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த பாலத்தில் 6 மீட்டர் தூரத்துலேருந்து இதோட ஹைட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போது இது என்ன ஆக்சிஸு, இது எக்ஸ் ஆக்சிஸ் என்ன 6, ஒய் ஆக்சிஸ் நமக்கு கண்டுபிடிக்கணும். இது எக்ஸ் ஆக்சிஸு, இது எக்ஸ் ஆக்சிஸ் என்ன சொல்லுவாங்க 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் அது ஹைட் என்ன கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பாயிண்ட் என்ன நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா 6, y1. ஸோ இது நெகட்டிவ் சைடா. ஸோ இதோட பாயிண்ட் எப்படி இருக்கும், இது வந்து 5, -10. சரி 15, -10. சேம் இங்கே சேம் -15, -10 -15, -10. எக்ஸ் ஆக்சிஸ் என்னது, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் வந்து 10. அப்போ இதுலேருந்து டோட்டல் வேல்யூ நமக்கு தெரியணும். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் தான் x1 சரி x6, -y1 இந்த பாயிண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதோட ஹைட்டு இது எந்த சைடுனா போத் சைட் ஆன் எய்தர் சைட்ஸ் 6 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேருந்து அந்த பேரபோலோட ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ சொல்யூஷன் பாருங்கள். ஸோ த ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா இஸ் தெரியும், ஓப்பன் டவுன்வர்ட். ஈக்குவேஷன் ஆஃப் x² -4ay இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே இந்த ரைட் சைடு தான் இந்த டிஸ்டன்ஸில் இருக்கிறேன். இப்போ இது 15, -10 இதோட பாயிண்ட் என்ன 15, -10 இஸ் அ பாயிண்ட். அப்போ இந்த பாயிண்ட்ஸை நம்ம இதில் அப்ளை பண்ணலாம். இது எக்ஸு, இது ஒய். இதில் அப்ளை பண்ணும்போது எக்ஸ் என்ன 15² -4a, ஒய்டு வேல்யூ -10. ஸோ 15² இஸ் 225. ஸோ மைனஸ் ப்ளஸ் தான். ஸோ இங்கே மைனஸ் ப்ளஸ் 4 × 10 40. ஸோ 40a இதுலேருந்து ஏ வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ 40 வந்து ஆன்சர் கொண்டு போனால் a = 225/4. ஸோ திஸ் இஸ் தி 40. இதை ஏவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் a இன் ஈக்குவேஷன் 1. a வந்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் தெரியல என்னது, x² = -4ay. இப்போ x² -4 ஏவோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க 225 கண்டுபிடிச்சிருக்கோம் பை 40.
into y. ஸோ இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன, நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு பாயிண்ட் வந்து 6, minus y1 அந்த பாயிண்ட் ஹைட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ the point என்ன பாயிண்ட்டு 6, minus y1 in equation 2. equation 2ல இந்த பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம். எப்போவுமே இந்த பேராபோலாவில் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் இருந்தால் செகண்டு தெரியாத பாயிண்ட்ஸ் அப்ளை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இது எக்ஸு இது ஒய்ன்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும், 6 square equal to minus 4 of 225 divided by 40 into minus y1. ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ணால் 10 times இது 1 times. ஸோ அப்போ இந்த மைனஸ் என்ன ஆகும், இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 6 square வந்து 36 equal to 225 divided by 10 y1. ஸோ நம்ம இதில் y1 தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ y1 தான் வேணும், y1 லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு y1 equal to 36 இருக்கா, 36. ஸோ இந்த 10 இங்கே லெஃப்ட் சைடு கொண்டு போனால் மல்டிபிள் ஆகுமா, இன்ட்டு 10. இது டினாமினேட்டர் வரும். அப்போ டினாமினேட்டர் டிவைட் பை 225. ஸோ அப்படி இங்கே எழுதுகிறேன். ஸோ y1 equal to 360 divided by 225. ஸோ இது என்ன பண்ணணும், ஸோ டிவைட் பண்ணி வேல்யூ எழுதுகிறோம். ஸோ வந்து இந்த 360 divided by 225. ஸோ என்ன வரும், 1 times of 225 எழுதலாம். ஸோ என்ன பண்ணுறது, இதுலேருந்து 1 பாரோ பண்ணலாமா, பாரோ பண்ணால் 10 ஆகும். இப்போ 10ல் 5 மைனஸ் பண்ணால் 5. ஸோ இங்கே என்ன வரும், 5 2 போச்சுன்னா 3, இங்கே 1, 3ல் 2 பண்ணால் 1. ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், இந்த 2 to 5ஆல் 135 வந்து டிவைட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாங்க, பாயிண்ட் வச்சு இங்கே 0 ஆட் பண்ணலாம். 0 ஆட் பண்ணால் அடுத்து என்ன வருவாங்க, இது டிவைட் மறுபடியும் மல்டி பண்ணலாம். எந்த நம்பரில் மல்டி பண்ணலாம், ஸோ 3 4 6 பண்ணலாம். 6 5 இங்கே 6 மல்டி பண்ணும்போது 6 5 எவ்வளோ, 35. 30 சேஞ்ச் இப்போ. ஸோ 6 5 30, 30க்கு 0 3 12 13 14 15, 15க்கு 5 ரிமைனிங் 1, and 6 2 சார் 12, 12 1 13. ஸோ அப்போ இது மைனஸ் பண்ணால் 0. அப்போ என்ன கிடைக்குது, ஒயோட வேல்யூ. ஸோ y1 equal to 1.6. ஸோ மீட்டர் நமக்கு டிஸ்டன்ஸு கண்டுபிடிச்சிருக்கு y1ஓட வேல்யூ. ஸோ இது ஹைட் என்னன்னு தெரியணும். இப்போ நம்ம ஹைட் என்னன்னு தெரியாது. ஸோ ஹைட் கண்டுபிடிக்கலாம். த ஹைட் இஸ் equal to டோட்டல் எவ்வளோ 10 வந்து y1 மைனஸ் பண்ணணும். 10லேருந்து y1 மைனஸ் பண்ணலாம். அப்போ 10 மைனஸ் 1.6 மைனஸ் பண்ணால் ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 10ல் 1.6 போச்சுன்னா 8.4 மீட்டர். இப்போ 8.4 மீட்டர் அதோட ஹைட்டு. தேங்க்யூ.